நான் முதலாக இயக்கிய டிவி சீரியல் அதோட முதல் நாள் ஷூட்டிங் இந்த முடிச்சூரில் இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்தில் தான் நடந்தது. அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஷூட்டிங். முதல் நாள் ஷூட்டிங் இங்கே. அந்த கோவிலை நீங்களே பாருங்கள். ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த ஆர்கே விஷன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பார்வையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற முடிச்சூரில் இருக்கிற சிவன் விஷ்ணு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் நாகதேவதை, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ச்சி தெரியுது, அதுதான் சிவன் ஆலயத்தோட முகப்பு. வலது பக்கம் தெரிஞ்சது மிகப்பெரிய அழகான ஒரு குளம். இந்த இடத்த பற்றி நான் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோவிலில் நான் டைரக்ட் பண்ண முதல் சீரியல் முதல் நாள் ஷூட்டிங் இங்கே தான் பண்ணோம். அப்புறம் ஒரு 10 நாள் இங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. தினம் இங்கே கோவிலை வணங்கிட்டு தான் நம்ம ஷூட்டிங்கை ஆரம்பிப்போம். இது உள்பக்கம் பாருங்கள், இது சிவன் சன்னதி. அந்த வாசல் வந்து அம்பிகையுடைய சன்னதி வாசல். இது விநாயகர். மறுபடியும் உங்களுக்காக காமிக்கிறேன். இது உள்பக்கத்தில் உள்ளே நுழைஞ்சதுமே இது தட்சிணாமூர்த்தி, அது சின்னதாக விநாயகர். அந்த வாசல் வந்து அம்பிகை வித்யாம்பிகை அம்மனோட நுழைவு வாசல். இது விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமான் முன்னாடி தான் நான் முதல் ஷாட்டை எடுத்தேன். அந்த முதல் ஷாட்டில் நடித்தது யாருன்னா, உயிருள்ளவரை உஷா படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி பல படம் பண்ண கங்கா. அதுக்கு ஹீரோயினாக பண்ணது வினோதினி. குள்ளமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது. இது இப்போ நாம் பார்த்தது மணக்கோலநாதர். இப்போ கடைசியில் இருக்கிறது முருகன். அந்த சிவன் அம்பாள் சன்னதிக்கு பின்பக்கம் வந்துட்டோம். பிரம்மதேவனை இப்போ பார்த்தோம். அடுத்தது பிரம்மனுக்கு அருகாமையில் எப்போவுமே சிவன் சன்னதியில் துர்கை அம்பிகை இருப்பாங்க. துர்கை அம்மனை வணங்கிட்டு அப்படி எதிரில் பார்த்தோம்னா சண்டிகேஸ்வரர். சிவன் சொத்தை யாரும் தளவாடி கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தான் சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நம்ம 2 கையும் தடவி நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலங்கிறத யூஸ்வலாக எல்லோரும் அதை செய்வோம். அதுக்கு தான் சண்டிகேஸ்வரர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடைசி சன்னதி முருகன் சன்னதி. இது உற்சவ மண்டபம். இந்த உற்சவ மண்டபத்தை ஒட்டியே நேராக அப்படியே நடந்து போனோம்னா இப்போ தெரிகிற அந்த சன்னதி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எல்லா கோவில்லையுமே, நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதிக்கு பின்பக்கம் ஒரு பெரிய தோட்டமே இருக்குது. வாழைத்தோட்டம், செடிகளோட கூடிய தோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் காம்பவுண்டு. பெரிய இடம் விட்டு கட்டியிருக்காங்க இந்த கோவில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவன் சன்னதியோட விமானம். அது பின்பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சிவன் சன்னதி மெயின் என்ட்ரன்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இடது பக்கத்தில் நந்தீஸ்வரர். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அங்கே தூரத்தில் தெரிகிறது 4 அடியார்கள், நாயன்மார்கள் 4. இப்போ நீங்கள் பார்க்குறது சிவன் சன்னதியோட வாசல். இது கிழக்கு பக்கம். நீங்கள் அந்த பக்கம் பார்த்தது அம்பிகை வித்யாம்பிகையுடைய நுழைவாயில். அது தெற்கு பக்கம்தான் அம்பிகை இருப்பாங்க, அது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காம்பவுண்டோட கூடிய அந்த தோட்டம்னு நம்ம சொன்னோம். அந்த தோட்டத்தில் நீங்கள் பார்க்குறது சிவன் சன்னதிக்கு போகிற வழி தான். அது மறுபடியும் அது ஒரு ஃபுல் ரவுண்ட் ஷாட் வர்றோம். நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியிலேருந்து அந்த காம்பவுண்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா உற்சவர் சன்னதி இருக்கும். அதுக்கு கடைசியில் முருகர் சன்னதி. இப்போ பாருங்கள், காம்பவுண்டு எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருக்குது பாருங்கள். இந்த காம்பவுண்டு முடிகிற இடத்துல மன்னிவாக்கம் மெயின் ரோடு வந்துடுது. மிகப்பெரிய வாழை மற்ற மரங்களோட தோட்டமாக இங்கே அமைச்சிருக்காங்க. பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஷூட் பண்ணும்பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி பச்சை பசேல்னு அருமையாக இருந்தது. அந்த குளத்துலேயும் அவ்வளவு தண்ணி இருந்தது. இப்போ இப்படி ஆயிருக்கு. இதுக்கு யார் காரணம்னே தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெருமாளுடைய ஆலயம். பெருமாளுடைய ஆலயத்தை ஒட்டி தான் அப்படியே ஆஞ்சநேயர் ஆலயம், கருடர் ஆலயம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி வந்துடும், வெளிப்புறம் வந்துடும். அப்படியே ரவுண்டாக வந்தோம்னா இப்போ அம்பிகை அம்மன் சன்னதி வாசல் அது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நந்தீஸ்வரர் அலங்காரத்தோட. ஆமாம், இன்றைக்கி பிரதோஷம்.
பிரதோஷம் அன்னைக்கு ஹீரோ நந்தீஸ்வரர் தானே, அவர்கிட்ட தேவையான கோரிக்கைகளை வச்சுட்டு தான் சிவபெருமானையே வணங்குவாங்க. சிவபெருமான் அம்மையப்பன் சன்னதி அலங்காரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த விசேஷங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ள மக்கள்லாம் சிவனை பார்க்குறதுக்காக ஆர்வமாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலை. இப்போ நீங்கள் நால்வரை பார்த்தோம். முடிச்சூர் அப்படிங்கிறது ஒரு கிராமமாக இருந்த கோவில் தான். இது மெயின் ரோட்டில் அமைஞ்சிட்டதுனால இப்போ பெரிய சிட்டி மாதிரி ஆயிடுச்சே தவிர, பார்த்திங்கன்னா கோவிலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருந்த கோவில், பச்சை பசேல்னு குளம் நிறைய தண்ணீர், தாமரை பூக்கள் அப்படின்லாம் இருந்துச்சு. நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், முதல் நாள் ஷூட்டிங்லேயே வந்து ஹீரோயின் அதில் குளிக்கிற மாதிரி சீன் எடுத்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவில். இப்போ நீங்கள் பார்க்குறது சூரியன். சூரியனுக்கு அடுத்து இப்போ தெரிகிற அந்த இடம் வந்து பெருமாள் கோவில். இப்போ நம்ம சிவன் சன்னதிக்குள்ளே போகிறோம். அர்ச்சகர் சிவனுக்கு அலங்காரங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் சிவனை தரிசிக்கலாம். பிரதோஷ சிவன் அழகாக காட்சி தருகிறார். வித்யாம்பிகை சமேத பீமேஸ்வரர். பீமேஸ்வரர் இந்த ஆலயத்துடைய பகவான். சிவாலயத்தை பார்த்தோம். இப்போது தாமோதர பெருமாள் ஆலயம். ஆர்ச்சிலேருந்து இப்போ இடது பக்கம் வந்தால் முதல்ல ஆஞ்சநேயர் ஆலயம், அடுத்தது கருடாழ்வார். கருடாழ்வாருக்கு எதிரே தாமோதர பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள், அதாவது ஆதிசேஷனின் மேல் சயனித்திருக்கும் திருமால். ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார் தாமோதர பெருமாள். இந்த பெருமாள் கோவிலில் அர்ச்சகராக பூசாரியாக இருக்கிறவர் ரொம்ப வயசானவர் பாருங்கள். தள்ளாத வயசுலேயும் இந்த ஒரு இறைப்பணி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுக்காகவே அவர் காசுக்காகவோ மற்றதுக்காகவோ செய்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்து கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் தட்டில் விடுற காசு நம்பிலாம் வாழ முடியாது. அதுக்காக அவங்க செய்யலை. அதை ஒரு இறைப்பணியாக தவப்பணியாக செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த மாதிரி இவ்வளோ வயசான காலத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறதே வாயெல்லாம் தடுமாறுது. அந்த அளவுக்கு வயசான ஒருத்தர் பெருமாளுக்கு சேவை செய்கிறத ஒரு பாக்கியமாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதுதான் இந்த மதம், புனிதமான மதம், அர்த்தமுள்ள இந்து மதம். ஓம் நமோ நாராயணாய. இப்போ எதிர்த்தாப்புறம் தெரியறது கருடாழ்வார். அதுக்கு பின்னால் இப்போ தெரியறது ஆஞ்சநேய சுவாமி கோவில். அப்படியே பெருமாள் கோவில் பக்கத்து அந்த சாரியில் அப்படியே நடந்து வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து இருக்கிற அதே தோட்டம் இங்கேயும் பரவி இருக்கு. பெருமாள் கோவிலுடைய விமானம் இது. இந்த பெருமாள் கோவில் சுவற்றை சுற்றி அப்படி நடந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக சரியாக மெயின்டைன் பண்ணாத ஒரு கோவில் மாதிரியே இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய கோவில் சரியாக அவங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியே தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல பண்ண சீரியல் ஷூட்டிங் இங்கே தான் முதல் நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இந்த ஊர்லேயே ஷூட் பண்ணோம். வில்லேஜ் கதை அது அப்படின்னு சொன்னேன்.
ஸோ இந்த கோவிலினோட அழகுக்காகவே இங்கே 10 நாள் வந்து தினம் சென்னையிலேருந்து வந்து, அப்போல்லாம் ஒத்தடி ரோடு தான், இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அந்த ஒத்தடி ரோட்லேயே காரில் வந்து தினம் இங்கே வந்து ஷூட் பண்ணோன்னா அப்போ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இந்த கோவில். அது சிவன் கோவில் இப்போ தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஞ்சநேயர் கோவில். இப்போ ஆஞ்சநேயர் தெரிகிறார் பாருங்க. ஆஞ்சநேயருக்கு எதிர்த்தாப்புல தான் கருடர். இது முருகன், சிவன் கோயில் பின்புறம் இருக்கக்கூடிய முருகன். அது எதிர்த்தாப்புல தெரியறது நவகிரக சன்னதி. இது எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இருந்தாலும் இரவு காட்சியாக உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதை நான் போட்டிருக்கேன். முருகப்பெருமான் சன்னதி வள்ளி தேவி அணையோட. இப்போ நீங்க பார்க்கறது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மரத்தடி நாகம்மாள் சன்னதி. இது இந்த சன்னதியில் யாரோ இன்னைக்கு பெருசா பூஜை போடுறதுக்கு வந்திருக்காங்க பாருங்க. அசத்தலா இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.